ஹாய், குட் ஈவினிங். அடுத்த டாபிக் வந்து உமன் ஸ்லேவரி அப்படிங்கிறத பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்ணுக்கு வந்து உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை வந்து என்ன சொல்கிறது, யாருக்கிட்டேயுமே போய் அவள் சொல்ல முடியல. ஏன் இவ்வளோ பிரச்சனை பெண்ணுக்கு இருக்கீங்க, ஏன் பெண்ணே பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படிங்கிறது வந்து ஆணுக்கு தான் சொல்லியிருக்காங்க நம்ம சொசைட்டியில். அது ஆணுக்கு மட்டுமா இல்லை பெண்ணுக்கும் இருக்காங்கிறதெல்லாம் டிஸ்கஷன் அப்புறம். ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படிங்கிறது பெண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஆணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அம்மா ஜெனரேஷன் வரைக்குமே எப்படி வாழ்ந்து வந்தாங்க, ரொம்ப ரொம்ப ஃபியூ பீப்புள், ஒரு சிலர் தவிர எப்படி வாழ்ந்து வந்தாங்க, அப்பட்டமான ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்குமே ஆணை சார்ந்து தான் பெண் வாழ்ந்தான். பிறந்தப்போ அப்பா அம்மாவை, அண்ணன் தம்பியை, அப்படி அதுக்கப்புறமா தன்னுடைய ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தா. ஸோ ஃபினான்ஷியலாக மெயினான சப்போர்ட் பெண்ணுக்கு வந்து ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆண்கிட்ட. அவள் மந்த்லி பட்ஜெட் எழுதி கொடுக்கணும். இவ்வளோ ஆகுதுங்க செலவுக்கு, எனக்கு காசு கொடுங்கன்னு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கணும். ஹஸ்பண்ட் வந்து அந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு, இந்த அம்மா வந்து ஒரு 10,000 ரூபாய் செலவுக்கு கேட்டிருந்தாங்கன்னா 8,000 ரூபாய் கொடுப்பாரு. அந்த 8,000 ரூபாய்க்குள்ளேயும் என்ன எதிர்பார்ப்பார் ஹஸ்பண்ட்னா, அந்தம்மா செலவழிச்சது போக மீதி 2,000 சேர்த்து வச்சுருக்கணும். இப்படி தான் ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து அப்பட்டமான நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த வளர்ந்த உண்மை. ஓகேயா? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறதே பெண்ணுக்கு கிடையாது. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியே ஃபஸ்ட்டு பெண்ணுக்கு கிடையாது. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வந்து, அப்புறம் க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து, அப்புறம் தானே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. முழுக்க ஃபினான்ஷியலாக ஆணுக்கு டிபெண்டில் தான் இருந்தான். அப்போ எல்லா விஷயத்துலேயும் இப்போ ஒரு இடத்துக்கு ஆசைப்பட்ட இடத்துக்கு போகணும் அப்படின்னா காசுக்கு ஆண்கிட்ட தான் கேட்கணும். ஆட்டோவில் போனாலும், டாக்ஸியில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், அப்போல்லாம் பஸ்ஸு தான், ஷேர் ஆட்டோலாம் கிடையாது. காசுக்கு ஆண்கிட்ட கேட்கணும். அதுக்கு ஃபுல் ஸ்டோரி சொல்லணும். எங்கே போகிற, என்ன பண்ண போகிற, எதுக்காக போகிற, ஏன் போகிற, யாரை பார்க்க போகிற, என்ன பேச போகிற, அங்கே எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒன்று நீ ப்ரெசென்ட் பண்ணிக்க போகிற, அந்த இடம் உனக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது, இது பூரா பெண் ஒப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு வெளியேறணும். ஓகேயா? ஸோ பெண்ணும் எப்படி இருந்தா அப்படின்னா, அந்த காலத்தில் எப்படி வளர்த்துனாங்க அப்படின்னா, முழுக்க ஸ்பூன் ஃபீடிங்க. எல்லாமே கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவாங்க, கையில் தூக்கி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு வீட்டில் சமைச்சா போதும், மற்றதெல்லாம் அவள் கைக்கு வந்துடும். அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டா போதும். ஸோ அடுப்பு மேடையே உலகம், சமையல் கட்டே சொர்க்கம், இப்படி தான் வளர்த்தாங்க பெண்ணையே. என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு உதாரணம் வேறு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி அடுப்பில் வச்ச கொல்லி எரிஞ்சுதானே ஆகணும், அது எப்படி இது பண்ணுறது அப்படி இப்படின்னெல்லாம் அதுக்கு 1000 உதாரணம் சொல்லுவாங்க. பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், பெண் என்னைக்கா இருந்தாலும் ஆணுக்கு பெண் வந்து அடிமை தான், ஆணை சார்ந்து தான் வாழணும். எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்னா இந்த பாலிசியெல்லாம் இப்போ நம்மளோட ஒத்து போகாதுல்ல. ஸோ அதனால எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஆனால் இப்போ இதெல்லாம் ஒரு காலம், ஒரு ஜெனரேஷனோட ஒழிஞ்சு போச்சு. நம்ம அம்மா அப்பா ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்தவங்களே, நம்ம அம்மா அப்பா ஜெனரேஷன்லேயே நிறைய பேர் ஒர்க்கிங் உமனாக இருந்திருக்காங்க. ஆனால் அப்பயும் முன்னேற்றம் வரல. என்ன பண்ணுவாங்க, சம்பளத்தை வாங்கிட்டு வந்து, அப்பயும் ஒரு சிஸ்டம் இருந்தது. கவர்மெண்ட்டாக இருந்தால் பேங்க்கில் தான், அக்கௌண்ட்டில் தான் சேலரி கிரெடிட் ஆகும். ஏடிஎம் கார்டு யார்கிட்ட இருக்கும், ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கும். அப்பயும் இல்லை, சம்பளம் செக்காக கொடுப்பாங்க. ப்ரைவேட் ஆஃபீஸர்ஸாக இருந்தால் அந்த செக்கை வாங்கிட்டு வந்து அதுவும் க்ராஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அக்கௌண்ட் பேன்னு. அதை வாங்கிட்டு வந்து யார் பேரில் போட்டுக்கணும், ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுக்கணும். ஓகேயா? ஸோ இப்படி தான் இருந்துச்சு, குடும்பங்கள் இயங்குச்சு. ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கே காசு வந்தாலும் அதை வந்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டுக்கு. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சிக்கனமாக பொறுப்பாக அப்படியே பருப்பாக இருந்து இவ்வளவு குடும்பத்துக்கு, இவ்வளவு வந்து ஃப்யூச்சருக்கு அப்படிலாம் சொல்லி செக்ரிகேட் பண்ணி, இந்த புத்தியெல்லாம் பொண்ணு கிடையாதுல்ல. வேலை பார்த்துட்டு வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு புத்தி இருக்குது, குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்குலாம் புத்தி கிடையாது பொண்ணுக்கு. அதனால ஹஸ்பண்ட் அப்படியே ரொம்ப பொறுப்பாக பருப்பாக எல்லாம் எடுத்து செக்ரிகேட் பண்ணி, ஓகே இது இந்த செலவுக்கு இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாராமா. அதை வாங்கி இந்த அம்மா செலவழிக்கணும். ஸோ இப்படி தான் இருந்தது சிஸ்டம். ஒர்க்கிங் உமனாகவே இருந்தாலும்
இன்றைக்கி தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது பெண்ணே அவளுக்காக உருவாக்கிக்கிட்டா, கொடுக்கப்படலை. நான் என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, நம்ம இந்தியா அவங்க பாகிஸ்தான்லாம் கிடையாது. நம்ம சுதந்திரம் நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம எதுக்கு அவங்ககிட்ட போய் பிச்சை கேட்டுட்டு நிற்கணும்? அதனால என்ன சொல்கிறது, நம்மளே தான் நம்மளை போய் அவங்ககிட்ட அடிமையாக்கிக்கிட்டோம். என்ன கேட்டால் இப்படி தான் சொல்லுவேன். நம்மளோட வளர்ப்பு முறை, அதை தாண்டி நம்ம சிந்திக்காத நம்மளுடைய அறிவின்மை, இயலாமை, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஆணுக்கு கீழேயே வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்படுத்திக்கிட்டோம் நம்மளை. இப்போ வர்ற ஜெனரேஷனால் அதை பண்ண முடியல. ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் பேசக்கூடாது, ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டில், நான் கல்யாணம் பண்ணி போன வீட்டில் என்னையும் உங்களுக்கு சமமாக ட்ரீட் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு எங்கள் மாமியார் அவங்களே அவங்க மாமனார் கூட இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, எங்கள் மாமனார் கூட இல்லை இந்த சென்ஸ் பிரிஞ்சிடலாம் இல்லை. இவங்க ஒரு ஊரில் அவர் ஒரு ஊரில் இருக்காங்க. ஸோ அப்படி வாழ்கிற வாழ்க்கையிலேயே எங்கள் மாமியாரே தனிச்சு இண்டிபெண்ட்டாக செயல்படுறாங்க. இபி ஆஃபீஸில் AS1 அக்கௌண்ட் சூப்பர்வைசர் 1 இருந்து ரிட்டையர் ஆகிருக்காங்க. அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நீ எப்படி ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் பேசலாம்? அவங்களுக்கு ஒரே பையன், நீ எப்படி ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் பேசலாம்? அவனுக்கானது தானே உனக்கும், அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் உனக்கு தானே செலவு பண்ணுறான். ஸோ இது எல்லா குடும்பத்துலேயும் இருக்குது. பெண்ணுக்கு ஆண் விரோதியே கிடையாதுங்க, பெண்ணுக்கு பெண்ணே தான் விரோதி. தாய் வளர்த்தும் போது எப்படி வளர்த்துறா? உன் புருஷனுக்கானது தான் உனக்கும். மாமியார் சொல்லும்போது என்னத்தை அட்வைஸ் பண்ணுறா? அவன் சம்பாதிக்கிறது கூட உனக்கு தான் செலவழிக்கிறான், அவனுக்கான வாழ்க்கையை தானே நீ வாழணும். அப்போ பெண்ணுக்கு விரோதி யார்? பெண்ணே தான் விரோதி. ஓகேயா? ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பெண் குழந்தை பிறந்து வளரும் போதும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எதிர்பார்ப்போடு வளர்கிறாங்க. ஸோ அது அப்பா அம்மா வீட்டில் ரியாலிட்டியில் கிடைக்கிறது இல்லை. அதனால் அதே விஷயத்த இப்போ 10 விஷயம் அப்பா அம்மா வீட்டில் அக்கா எப்படி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும், அண்ணன் எப்படி இருக்கணும், என்னோட அக்கா இப்படி இருக்கணும், என்னோட ஃப்ரெண்ட் இப்படி இருக்கணும், என்னோட லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும், 10 விஷயத்த 10 வித்தியாசமான நபர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் பெண் தன்னோட கற்பனைக்குள்ள எப்படி வச்சிருக்கா ஒரு ஆணை. இந்த 10 விஷயமும் அந்த ஒரு ஆண் கிட்ட இருந்து கிடைக்கணும் அவளுக்கு. அதுவே அவளுக்கு நிறைவாக இருக்கணும். அந்த ஆண் கூட இருந்தால் அவள் உலகத்தையே மறந்துடணும். அந்த ஆண் தான் அவளோட உலகமாகவே அவள் வாழணும். இப்படி தான் அவள் கனவு கற்பனையவே உருவாக்கி வச்சுருக்கா. ஸோ இது மொத்தத்தையும் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எதிர்பார்க்குறான். அது எப்போ அவளுக்கு கிடைக்கலையோ அப்போ அவள் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். அந்த எதிர்பார்ப்பு ரியாலிட்டிக்கு வராத போது பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா. எதிர்பார்ப்பு ரியாலிட்டிக்கு வரலைன்னாலும் பரவாயில்லைங்க. இப்போ என் கேஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோடது லவ் மேரேஜ். என்னோடய எதிர்பார்ப்பு ரியாலிட்டிக்கு வரல. என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி இல்லை. ஓகே, அவருக்கு எப்படி தோணி இருக்கோ அப்படி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுறலாம். அப்படின்னாலும் எங்கள் 2 பேர்த்துக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது. நாங்கள் லவ் பண்ணும்போது எப்படின்னா, அவர் எனக்கு 3 வயசு மூத்தவர். அப்போ நான் அப்பையும் கூட வாங்கா போங்கன்னெலாம் கூப்பிட மாட்டேன், வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். ஓகேங்களா? அப்போ நாங்கள் அவரோட சொந்தக்காரவங்க, எங்கள் மேரேஜ் ஃபேமிலி அப்போஸ்ட் மேரேஜ், அக்செப்டட் மேரேஜ் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு அந்த அப்போசிஷன்லாம் முடிஞ்சு அவங்க அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஒரே பையன் இல்லை. எங்கள் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணி இதெல்லாம் நடக்கும்போது ஒரு தடவை துணி கடைக்கு ஜவுளி எடுக்கிறதுக்கு போயிருக்கோம். அப்போ எங்கள் வீட்டுக்காரோட வீட்டாளுங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி எல்லாம் இருக்காங்க, எங்கள் மாமியாரோட அம்மா. ஸோ அவங்க முன்னாடி வாடா போடான்னு கூப்பிட்றக்கூடாது அப்படிங்கிறது பொது மேடை இல்லை, பப்ளிக் ஸ்பேஸ். ஸோ கூப்பிட்றக்கூடாது. என்னங்கன்னு கூப்பிட்றேன். அவர் திரும்பியே பார்க்கல. பக்கத்தில் போய் பேர் சொல்லி, என்னங்க இப்போ கூப்பிட்டுட்டே இருக்கிற, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, நீ என்னங்கன்னு புதுசாக அதிசயமாக இன்னைக்கு கூப்பிட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீ யாரை கூப்பிட்றேன்னு கூட, நீ தான் கூப்பிட்றியானே எனக்கு தெரியல, நீ யாரை கூப்பிட்றேன்னு கூட எனக்கு தெரியல. ஒன்று பேரை சொல்லி கூப்பிட்ருக்கணும், இல்லை வாடா போடான்னு கூப்பிடுவேன், ஒன்று அப்படியாவது கூப்பிட்ருக்கணும். 2 பேர் இல்லாமல் அதிசயமாக கூப்பிட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட ஒரு மனுஷன். நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அதாவது நானும் என் ஹஸ்பண்டும் வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்கள் மாமியார் இடையில அப்பப்போ வந்துட்டு போவாங்க. ஓகேயா? வரும்போது போகும்போது அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு எங்கள் கூடயே இருந்துட்டாங்க. ஸோ அப்போது எங்களுக்கு சண்டை வரும்போதெல்லாம், நாங்களாக இருந்தால் பேசி தீர்ற சண்டை, காலையில் ஆஃபீஸ் போகும்போது சண்டையை போட்டு போயிடுவார். இல்லை சண்டை ஏதோ நானுமே போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க, நான் கம்முனாக இருப்பேன், அவர் பேசணும் நானும் பேசுவேன், கற்றுவேன்ல. அப்புறம் எங்களுக்கு சண்டை நடந்திருக்கும், வாடா போடான்னு தான் பேசியிருப்போம். அப்போவும் பையை தூக்கிக்கிட்டு ஆஃபீஸ் போயிடுவார். சாயங்காலம் வந்துச்சுன்னா அந்த சண்டை கூட எங்களுக்கு மறந்து போயிருக்கும். அவர் வந்தோடனே ஆசாசியாக டீ போட்டு கொடுக்குறது,
அதுக்கப்புறம் ஒரு அன்றைக்கி ஃபுல்லாக ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, நான் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது, அதில் அந்த சண்டையே மறந்து போயிடும். அப்புறம் நைட் டின்னர் சாப்பிட்றது, கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறது, தூங்கிடுவோம். அவ்வளோதான். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சண்டை நடக்கும்போதே, காலையில் சண்டை நடக்கும்போதே எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தாங்கன்னா, நீ கொடுக்குற இடம் தான் அவளுக்கு, நீ கொடுக்குற இடம் தான் அவளுக்கு, லவ் மேரேஜுங்கிற பேரில் மதிப்பு மரியாதையெல்லாம் நீ விட்டு கொடுத்துட்ட, நீ இந்த அளவுக்கு அவளை வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு நீ அனுமதிச்சு, ஏன்னா அவள் எப்படி உன்னை மதிப்பா, அவள் எப்படி ஒரு ஃபேமிலி பொண்ணாக இருக்க முடியும், உன்னையை நம்பி நீ ஒரு அஜித்தா இல்லை விஜயா, உன்னையை நம்பி இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கா அப்படின்னா அவள் எப்படி ஒரு நல்ல பொண்ணாக இருக்க முடியும்? ஏன்னா எங்கள் மேரேஜ் லவ் போஸ்ட் மேரேஜ் இல்லை, எப்படி நல்ல பொண்ணாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்க கேட்க அவருக்குள்ளே இருக்கிற வெறி ஜாஸ்தியாகுது. அப்போ இந்த கையை இப்படி பிடிச்சி அழுத்துறாரு, வாங்கன்னு சொல்லு, போங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அந்த வலி இன்னுமே இப்போ நான் பிடிச்சி அழுத்துறதுலேயே அவர் பிடிச்சி அழுத்தினப்போ என்ன வலி இருந்திருக்குமோ அந்த வலி எனக்கு உணர முடியுது. அவ்வளோ அந்த மனசு இன்னுமே எனக்கு வலிக்குது. எங்கள் அந்யோன்யம் இப்படி கெட்டு போச்சே அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இன்னுமே நினச்சா கஷ்டமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு என்ன சொல்கிறது, எங்களுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறத தாண்டி யார் என்ன சொன்னால் என்ன, எவ்வளோ சண்டையாக இருந்தால் என்ன, அப்போ அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லையா? அவன் என் ஒய்ஃப் என்கிட்ட என்ன வேணாலும் உரிமையாக சண்டை போடட்டும், நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்கிற ஒரு ஆண் இல்லையா அவர்? இதெல்லாம் எனக்கு ஒரு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உமன் ஸ்லேவரிங்கிறது காலங்காலமாக இருக்குது. அது லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கட்டும், பெண்ணுக்கு உளவியல் ரீதியாக நான் இதைத்தான் ஆசைப்படுறேன், இதைத்தான் எதிர்பார்க்குறேன், எனக்கு இது வேணும், எனக்காக நீங்கள் இந்த மாதிரி மாறுங்க, இல்லை என் கற்பனைக்கான ஒரு பர்சனாக நீங்கள் ஆகுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு உரிமை, அதிகாரம் பெண்ணுக்கு இருப்பதே இல்லை. அதே மாதிரி அந்த கனவு கற்பனையெல்லாம் கொண்டு தாய் ஒரு அம்மா கிட்டையும் சொல்ல முடியல பெண்ணால். வீட்டுக்கு இப்போ சண்டையே நடக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டே ஆயிடுச்சு, வீட்டுக்கு வரோம், அம்மா வீட்டுக்கு வரோம், அம்மா வீட்டில் ஒரு 4 நாள் இருக்கிறோம், இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னோம்னா தாய் தகப்பனும் நம்மளை தான் திட்டுறாங்க. யானை உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி நீயே உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. இல்லை அவங்க மேரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இது லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால என்னையவே ப்ளேம் பண்ணிட்டாங்க, உன் லைஃபு நீ தான் சரி பண்ணிக்கணும், நாங்களாம் அதில் இன்வால்வ் ஆக மாட்டோம், நீட்டாக கை கழுவிட்டு எங்கள் கைகள் கரைப்படியாதுன்னு ஒதுங்கிக்கிட்டாங்க. அதே தான் அவங்களே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எங்கள் அக்காவுக்கு சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன்ல, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண் எப்படி இருக்கானோ அப்படி தான்மா நீயும் இருக்கணும், உங்கள் மாமியார் சொல்கிறது தான் ரைட்டு, நீ அவங்க வீட்டில் இருக்கிற, அவங்க சொல்கிறது தான் ஒத்து போய் வாழணும், அப்படி நீ செய்யலைன்னா இந்த பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க பாரு, இவங்க தாய் தகப்பை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு எங்களை தப்பாக பேசுவாங்க. அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது எந்த காரணத்துலையும். அதனால் இப்படி அப்படின்னு அவங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கணுமோ, அவங்க ஃபேமிலி ப்ரெஸ்டீஜ் கெடாமல், நம்ம அம்மா அப்பாவோட ஃபேமிலி ப்ரெஸ்டீஜ் கெடாமல் எப்படி இருக்கணுமோ அதுக்கு வேறு சொல்லி அனுப்புவாங்க. எங்கள் மானமும் உன் கையில் தாம்மா இருக்குது. அப்போ இந்த பெண் எப்படி அவள் ஆசைக்கு வாழ்வா? அப்போ அவளோட கற்பனை கனவுகளை எல்லாம் எப்படி அவள் ரியாலிட்டிக்கு கொண்டு வருவா? ஒவ்வொரு செகண்டும் அவளுக்கு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி, முள்ளு மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் லைஃபு. ஒவ்வொரு செகண்டும் கில்ட்டி கான்ஷியஸ்னஸ்லேயே தான் வாழ்ந்துட்டுருப்பா அவள், இல்லையா? ஒவ்வொரு செகண்டும் இந்த சைடு நம்ம ஏதாவது எதிர்த்து பேசிட்டோம்னா அம்மா அப்பாவை சாடிடுவாங்களோங்கிற பயம், அந்த சைடு ஹஸ்பண்டு மாமியார் முன்னாடி பேசிட்டா மாமியார் இன்னும் ஏற்றி விட்டுருவாங்களோங்கிற பயம். அப்போ இந்த பெண் எப்படி பேசுவா? ஸோ இஸ்ன்ட் இட் உமன் ஸ்லேவரி? அப்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஐ கான் த்ரூ. இன்னொன்று என்னென்னா, ஏதோ ஒன்று பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட, டிஸ்கஷனில் கூட எனக்கு பிடிச்சதை நான் ஆசைப்படுறத பேச முடியாது. அவங்க எதை எதிர்பார்க்குறாங்களோ, அதாவது எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்காரர், இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும். இதுக்கு பேர் டிஸ்கஷனா? அவங்களுக்கு பிடிச்சதையே நானும் பேசுகிறது பேர் டிஸ்கஷனா? எனக்கு பிடிச்சதுலாம் என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. தெரிஞ்சாலும் இப்போ எனக்கு பிடிச்சதுன்னு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லி 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 இது இப்படி தான், நீ நினைக்கிறதெல்லாம் கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் குழந்தைத்தனமாக இருக்குது, நீ சொல்கிறதெல்லாம் ரியாலிட்டிக்கு வராது, நீ சொல்கிறதெல்லாம் வாழ முடியாது, வாழ்க்கையாக வாழ முடியாது, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளு, இப்படி இதுக்கு பேர் டிஸ்கஷனா? ஓகே. ஸோ அப்போ பெண்ணுக்கு எப்படி ஆயிடுது, கட்டிக்கிட்ட புருஷங்கிட்டையும் அவன் மனசை பரிமாற முடியல.
தாய் தகப்பன்கிட்டையும் பரிமாற முடியல. அம்மா கிட்ட பரிமாறினா அம்மாவுக்கு என்ன பயம், வாழா வெட்டியா வீட்லேயே இங்கேயே உட்காந்துருவாளோ, நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிடுவாங்களோ, நம்ம வீட்டுக்காரே நம்மளை திட்டிடுவாரோ, நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் பதில் சொல்லணுமோ, வீட்டுக்கு வந்து ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் அம்மா வீட்டுக்கு சண்டை போட்டு வந்து இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, 1 வாரம் ஆச்சு கொடுங்க, 10 நாள் ஆச்சு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, உங்கள் பொண்ணு ஏன் இங்கேயே இருக்குன்னு கேட்குறாங்க, நீ கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போக கொடுங்க, இதெல்லாம் சரியாயிடும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் வர பிரச்சனை தான். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு தாயும் ட்ரீட் பண்ணுறாங்க தான் பொண்ணை. அதாவது தான் பொண்ணு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்து ஹஸ்பண்ட் கூடயே இருந்து கெஃபின் பாக்ஸில் வந்தாலும் டெட் பாடியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பேரண்ட்ஸு. ஆனால் அவங்க ஃபேமிலி ப்ரெஸ்டீஜையோ அந்த பெண்ணினுடைய உணர்வையோ மதிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஐம் சாரி, மதிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போது மாமியார்கிட்டையும் இந்த பெண்ணுக்கு க்ளோஸாக பேசுகிறதுக்கான உரிமை இல்லை, மாமியாரே தான் சண்டைக்கு காரணம் அப்படின்னா உளவியல் ரீதியாக அந்த பெண்ணுக்கு இருக்கிற பிரச்சனையை நான் பேசுகிறதெல்லாம் அப்ரப்டாக ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இப்போ ரியாலிட்டியில் நடந்துட்டுருக்கிற விஷயங்களை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த பெண் அவளுக்குன்னு இருக்க பிரச்சனையை யார்கிட்ட சொல்லுவாள்? ஸோ இதனால தான் பெண் அப்படிங்கிறவளுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறோம், அவளை காப்பாற்றுற ஒரு கார்டியன் தேவைப்படுறோம். அதனால தான் நிறைய பெண்களுக்கு சிவனை பிடிக்குது. ஏன் சிவனை பிடிக்குதுன்னா, சிவன் வந்து இதிகாசங்களையும் புராணங்களையும் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காட்டை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு பழங்குடியினரோட ராஜா, மாடு தான் அவருக்கு வாகனம், காளமாட்டு மேலே ஏறி தான் அவர் வருவார். ஸோ அவர் எப்படி இருந்தான்னா, காட்டு மிருகங்களெல்லாம் அவர் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்க முடியும், அந்த காட்டு மிருகங்களுக்கெல்லாம் அவர் வைத்தியம் பார்க்க முடியும். அந்த மிருகம் டு மனுஷனாக மாறின பூத கணங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து தலைவனாக இருந்த ஒரு ராஜா, அவங்களெல்லாம் இவர் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்தார். ஸோ அவங்களோட பாஷை இவருக்கு மட்டும்தான் புரியும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இவர் வைத்தியமும் பார்ப்பார், அவங்களோட நல்ல வெல்பீயிங்காக இவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவங்களோட வெல்பீயிங்கே தான் இவரோட லட்சியமாக இருந்தது. ஸோ அதுக்காகவே பயணித்த ஒரு காட்டு ராஜா எங்கே இருக்கார்? இமயமலையில் இருக்கார், திபத்தில் இருக்கிறார் இந்த ராஜா. ஸோ ஒவ்வொரு புராணத்துலேயும் எப்படி சொல்லியிருக்காங்க, ஹீ இஸ் அ காட், ஹீ இஸ் தி அல்டிமேட் ஒன், ஹீ ஹஸ் கம் இன் டு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். வந்து 4 தடவை தான் வந்திருக்காரு. 4 தடவை ஹி கேம் டவுன் டு எர்த் டு மேரி பார்வதி, அதாவது சக்தி தேவி. அப்படி தான் மீனாட்சி அம்மன் என்ன பண்ணுறாங்க, தடாதகை, அவங்க பேரே வந்து தடாதகை அப்படின்னா என்னென்னா போர்களில் வெற்றி கொள்பவள் அப்படின்னு பேர். ஸோ மீனாட்சி அம்மன் ஃபுல்லாக எல்லா திக் விஜயம்லாம் பண்ணி 8 திக்கில் இருக்க ஊரையும் ஜெயிச்சு அப்படியே ஒவ்வொரு ஊராக ஜெயிச்சு ஹிமாலயம் திபெத் வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ திபெத் வரைக்கும் போய் திபெத்தில் இந்த ராஜா கூட சண்டை போடுற காட்டு ராஜா, எப்படிரா இருக்கா இவ காட்டு ராஜா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த ராஜாவையும் ஜெயிச்சு அந்த நாட்டை கைப்பற்றிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. வென் ஷி கோஸ் 9 அடி உயரமா சிவன், அப்படி தான் புராணத்தில் இதிகாசத்துல எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ராஜாவை பார்த்து அஜானுபாக தேகம்னு சொல்லுவார்ல, அதில் ஷி ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹிம். அதுக்கப்புறம் மேரி பண்ணிக்கிறாரு. இந்த அம்மா ஜெயிச்சது பூரா அவர் ஆட்சி பண்ணுறாரு. ஸோ அவரோட ஆட்சியை சிதம்பரத்தில் வைக்கிறாரு. இன்னொன்று, இந்த அம்மா மதுரையில் செங்கோல் கொடுத்தா தான் சிவன் ஆட்சி பண்ண முடியும். ஸோ அப்படி தான் சிஸ்டமே இருக்குது. ஸோ அதுக்கு புட்டு திருவிழான்லாம் ஒன்று வச்சு செங்கோல் கொடுக்குறதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ என்ன, அப்படி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு ராஜாவாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரு சிவன். அப்போது இதனால தான் நிறைய பெண்களுக்கு சிவனை பிடிக்குது. கோயிலுக்கு போய் உக்காந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லி அழுகிறாங்கல்ல, மனசுக்குள்ளே அவங்க கடவுளாக வச்சுருக்கிறது யாருன்னா சிவனை தான். நிறைய பேருக்கு பெருமாளை காட்டிலும் சிவனை தான் கடவுளாக வச்சுருக்காங்க, கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுக்கு. ஏன்னா அவர் நம்மளை காப்பாற்றுவார், அவர் நம்மளை பார்த்துக்குவார், இஸ் அ வெரி ப்ரொடெக்டிவ். அந்த டிவைன் டிப்பிக்கல் ஆர்கிடிப்பிக்கல் மேஸ்குலைனாக பார்க்குறது சிவனை தான் பார்க்குறாங்க. ஓகேயா? ஸோ இதுக்காக தான் பெண்கள் கோயிலுக்கு போகிறாங்க, உளவியல் ரீதியாக இருக்கிற பிரச்சனையை கொட்டிட்டு வர்றதுக்கு. நிறைய சாமியார் மடங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய ட்ராலெல்லாம் வந்துச்சு இன்டர்நெட்டில். எதுக்காக பெண்கள் வந்து நிறைய சாமியார் மடங்களுக்கு போகிறாங்க? அது ஆண் சாமியாராக இருக்கட்டும், பொம்பளை சாமியாராக யாராகனா இருக்கட்டும், எதுக்கு சாமியார் மடத்துக்கு போகிறாங்க? சொல்யூஷன் கிடச்சிடுமா அவங்களுக்கு? அப்படிலாம் கிடைக்காது. இவங்க இந்த பெண்களை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஏன் போகிறாங்க அப்படின்னா, அவங்க குறையெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த குறைக்கெல்லாம் இவங்க சொல்யூஷன் கொடுத்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க, விச் நெவர் ஹேப்பன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பெண் அவேக்கன் ஆகணும்.
பெண் தன்னோட இண்டிபெண்டன்ஸை தேடணும். அவள் தொலைச்சது, அவளோட அங்கீகாரத்தை தொலைத்தது, ஐடென்டிட்டியை தொலைத்தது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் அவளையே அவள் மாற்றிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்காகவும் வாழ்ந்தால. அங்கே தான் தொலைச்ச இடத்துல தான் தொலைச்ச பொருளை தேட முடியும், அடைய முடியும். ஸோ அவளோட நிஜ ரூபம் என்ன, செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன, இதெல்லாம் அவளுக்கு தெரியணும். நான் யாருங்கிறது அவளுக்கு தெரியணும். இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கம்ப்ளீட்டாக அவளுக்கு நடக்கணும். இது நடந்துச்சுனாலே ஒவ்வொரு பெண்ணுக்கும் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வரும். அப்போ இந்த எமோஷ்னல் இன்செக்யூரிட்டியிலிருந்து அவள் அழுகிறா பாருங்கள், எனக்கான பிரச்சனையை நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு. ஸோ இந்த எமோஷ்னல் இன்செக்யூரிட்டியிலேருந்து ஆட்டோமேட்டிக்லி ஷீல் பிகம் செல்ஃப் எம்பவர்ட் உமன், செல்ஃப் கண்டெம்ப்ளேட்டட் உமன். அது என்னென்ன ஸ்டேஜஸ்னு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலேயே நான் சொல்லிட்டேன், ஸ்டேஜஸ் எல்லாமே. ஆனால் இதை தாண்டின ஒரு ஆசை, எனக்கான ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் வரணுங்க. அந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மாறா படம் தமிழில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் பார்க்கலன்னா இந்த படத்தை பாருங்கள். என்ன பண்ணி வச்சுருப்பான்னா, மாதவன் மௌலி அவனோட ஊருக்கு போவான், சொந்த ஊருக்கு. மாதவன் அங்கே ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான். அங்கே அந்த கம்யூனிட்டியில் என்ன பண்ணுவாங்க, மாதவன் சம்பாதிக்கிற காசு, அந்த கம்யூனிட்டியிலே அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணி விதை நெல், அந்த சீட்லிங்ஸு, உரம், இதெல்லாம் விற்று வர்ற காசு. அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், களிமண் செய்கிறது, வரைகிறது, ஆர்ட்டு, இந்த மாதிரி. அது எல்லாமே சேல்ஸ் ஆக்கப்படும். சேல்ஸ் பண்ணி எவ்வளோ காசு வருதோ அது அவங்கவுங்களுக்கான காசு எவ்வளோ அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு மீதி அவங்கவுங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு சிஸ்டம் வச்சுருப்பான். ஸோ அதுலேருந்து தான் எடுத்து ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இந்த படம் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டாக்டரும் தான் ஒரு வேஸ்ட்டுன்னு சூசைட் பண்ணிக்க போனவளை கூட்டிகிட்டு இங்கே சர்வீஸ் பண்ண, இங்கே டாக்டர் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அவளோட வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் கொடுத்துருப்பான். அதே மாதிரி இன்னொன்று நான் அந்த படத்தில் வாட்ச் பண்ணது என்னென்னா, அவங்க தெருவில் இருக்கிற ஒரு தெருநாய், இவன் இருக்கிறான் இல்லை, ஏன்னா ஹீ இஸ் அ பர்சன் ஹூ ட்ராவல்ஸ் மோர், அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான், ஒரே இடத்துல இருக்க மாட்டான். அவன் வீடே பார்த்தா திறந்து தான் இருக்கும், வீடே க்ளோஸாக இருக்காது. ஸோ அப்போ அந்த தெருநாய் வந்துச்சுன்னா கூட அந்த தெருநாய் எப்போ வந்தாலும் அதுக்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பான். அவன் வீட்டில் வளர்க்குற செடி, அதுக்கு ஒரு பெரிய வாட்டர் பாட்டில், 2 லிட்டர் பாட்டில் போட்டு அந்த தண்ணி ட்ரிப்ஸ் பாட்டிலுக்கு அந்த ட்ரிப்ஸை நம்ம ஏற்றி கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா, ட்ராப்லெட்ஸ், எத்தனை ட்ராப்லெட்ஸ் விழுகணும்னு, அது கண்ட்ரோலில் வச்சு அந்த ட்ரிப்ஸை தண்ணியில் மண்ணில் சொருகி இருப்பான். ஸோ தட் இவன் போயிட்டு வர்ற வரைக்கும் வாட்டர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் செடிக்கு. யாரும் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை, ஊற்றாமல் செடி வாடி போயிடுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இவன் திருப்பி அந்த வாட்டர் பாட்டிலில் நிறச்சி வச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி ஒரு கிளி சாப்பிடும். ஸோ அந்த கிளிக்கு தீனி எங்கே இருக்குது அப்படிங்கிறது அந்த கிளிக்கும் தெரியும். ஸோ இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே எப்படி வச்சுருப்பான்னா தன்சார்பு நிலை அப்படின்னு சொல்லுவோம், அதில் மாதிரி தான் வச்சுருப்பான். இவன் இல்லைனாலும் அதனுடைய இயக்க நிலைகள் எல்லாம் நடக்கும். எந்த ஒரு விஷயமே இவனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுங்கிற மாதிரி வச்சுருக்க மாட்டான். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரணும்னா, இந்த மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ்னஸ், செல்ஃப் கம்பேஷன் இருக்கிற ஒரு பர்சன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் வச்சு நடத்தணும். அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த மாதிரி உமனை இந்த ஆண்கள் எல்லாம் எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அப்யூஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மொலாஸ்டேஷன் பண்ணுறாங்க. அடிச்சுனாலும் நான் சொல்கிறதுக்கு உன்னை சரின்னு சொல்ல வைப்பேன், நான் எந்த எல்லை வரைக்கும் போயினாலும் நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு நீ சரி சொல்கிறதுக்கு சொல்ல வைப்பேன் அப்படின்னு. இன்னொன்று எமோஷ்னலாக த்ரெட்டன் பண்ணுறாங்க, எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம இந்த நார்சிசத்தில் எல்லாம் சொல்லுவோம்ல, நம்ம நம்மளோட இயலாமை ஆற்றாமல் எங்கள் அப்பா இப்படி செஞ்சுட்டாரு, எங்கள் அம்மா இப்படி செஞ்சுட்டாங்கன்னு போய் ஆண்கிட்ட பகிர்ற விஷயத்த ஆண் அப்போதைக்கு நல்ல மூடில் இருக்கும்போது கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்கும் போது நமக்கு எதிராகவே ஈட்டியாகவே அதை பயன்படுத்துவோம். ஸோ இந்த எமோஷ்னல் அப்யூஸ் ஆன் பண்ணுறான். அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெர்பல் அப்யூஸ். ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை வருதுன்னா அசிங்கமான வார்த்தையை சொல்லி நம்மளை திட்டுறது, முண்டை, மூதேவி, தேவடியா, இதெல்லாம் சொல்லி திட்டுறாங்க ஆண்கள். இன்னும் படித்த மூர்கன்களும் இருக்காங்க, இதெல்லாம் சொல்லி திட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை வெர்பலாக அப்யூஸ் பண்ணுறது. இது இல்லாமல் செக்ஷுவல் அப்யூஸ், பிடிக்குதோ பிடிக்கலையோ வேணும் அவங்களுக்கு. ஸோ இந்த 4 விதமாகவும் நாம் அப்யூஸ் பண்ணப்படுறோம் அப்படின்னா
நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் ஈஸி டு ஆக்சஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதவன் குரூப் மாதிரி ஒரு குரூப் இருக்கணும்னு சொல்கிறேன்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட குரூப்பாக இருக்கணும். இவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இல்லை, ஒவ்வொரு டவுன்லேயும் இருக்கணும். இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டில் மதுரைன்னு ஒரு ஊர் இருக்குன்னா இந்த மதுரையில் ஒரு பிரான்ச் இருக்கணும், திண்டுக்கல்னா திண்டுக்கல்ல ஒரு பிரான்ச் இருக்கணும், சேலம்னா சேலத்தில் ஒரு பிரான்ச் இருக்கணும், ஈரோடுனா ஈரோடில் ஒரு பிரான்ச் இருக்கணும். ஸோ இவங்கெல்லாம் ஈஸி டு ஆக்சஸ், ஃப்ரெண்ட்லி டு ஆக்சஸாக இருக்கணும். ஸோ நம்ம ஃபோன் பண்ணி இந்த பெண் ஒரு கஷ்டத்தை சொல்கிறா, பெண் தான் அப்யூஸ் பண்ணப்படுறேன், இல்லை எனக்கு இருக்கிற உளவியல் ரீதியான பிரச்சனையை சொல்ல முடியல, அந்த பிரச்சனைக்கே காரணம் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணுறதான்னு சொல்கிறான்னா அந்த ஹஸ்பண்டுக்கு எதிராக இமீடியட்டாக லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படணுங்க. அந்த மாமனார் மாமியாரும் டார்ச்சர் பண்ணுறாங்கங்கிறத சொன்னால் அந்த மாமனார் மாமியாருக்கு எதிராக இம்மீடியட்டாக லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படணும். இதுதான் சொல்யூஷனாக இருக்க முடியும். இப்படி ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் இருக்குங்க சிஸ்டம், நான் இல்லைன்னா சொல்லலை. என்ன சொல்கிறது, மகளிர் குழு, உதவி குழு இருக்குது, அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ், எத்தனை இந்த மாதிரி இருக்குது, எத்தனை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இமீடியட்டாக எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் கால் பண்ணி அவங்கள கூப்பிட முடியும் அப்படிங்கிற தொலைவில், ரீச்சில் எத்தனை ஆர்கனைசேஷன் இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2, எந்த ஆர்கனைசேஷனில் பெண் நம்பி போக முடியுது? போலீஸ் ஸ்டேஷன் போனால் இல்லாத அட்டூழியம்லாம் அங்கே தான் நடக்குது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போனாலும் அதில் 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லா அண்ட் ஆர்டர் பேசுகிறாங்க. பெண்ணுக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. வீட்லேயே இருந்துட்டு தன்னோட பாதுகாப்புக்காக இவ்வளோ உளவியல் ரீதியான பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறதுக்காக வர இடத்துல இவ்வளவு பேசினான்னா, இவன் சொல்கிறத கேட்காம அவன் சொல்கிறதே அவன் சொல்லிட்டு இருந்தானே, அங்கேயும் போய் எப்படி இவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்? ஸோ அப்போ இப்போ வரைக்கும் இருக்கிற ஆர்கனைசேஷன் வேலைக்கு ஆகிற மாதிரியும் இல்லை, வேலைக்கு உதவுற மாதிரியும் இல்லை. ஸோ அதனால் இந்த பெண்ணுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி வரணும். அந்த பெண், நான் இவ்வளோ உளவியல் ரீதியாக கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், என்னை டார்ச்சர் பண்ணுறதே என் ஹஸ்பண்ட் தான், என் மாமனார் மாமியார் தான் சொன்னால் இம்மீடியட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு லீகல் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் வரணும். அட்லீஸ்ட் என் வீடியோவை கேட்டுட்டு இனிமேலாவது வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் பெண்ணுக்கு விடிவு காலம் வரும். அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பெண் பிரச்சனைனா கோயிலுக்கோ தாய் வீட்டுக்கோ வரமாட்டா, அங்கே தான் போய் நிற்பா. அவளுக்கு ஒரு வெக்கேஷன் என்ஜாய் பண்ணணும், ஒரு இடத்துக்கு ரிலாக்ஸேஷனுக்கு போகணுன்னா கூட ஒரு கேதரிங், சோஷியல் கேதரிங் சொல்லுவோம்ல, அதுக்கு கூட அந்த ஆர்கனைசேஷன் போய் தான் அவள் செலிப்ரேட் பண்ணிட்டு வருவாள். ஏன்னா அவள் கொண்டாடுற இடமா அது இருக்கும், அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற இடமா இருக்கும், எமோஷ்னலாக செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாள். இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வந்துச்சுன்னா ஆணினுடைய வளர்ப்பு முறையே மாறும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாய் தகப்பனை எப்படி வளர்ப்பாங்க? பொண்ணை ஈக்குவலாக நடத்துடா, பொண்ணு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடத்துடா, பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்கடா, இல்லைன்னா உன் மேலே ஆக்ஷன் எடுத்துடுவாங்க. இந்த பயம் சொல்லி சொல்லி தான் தாய் தகப்பனையும் வளர்ப்பாங்க. ஆணை தாய் தகப்பன் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்கன்னா அந்த ஆணை பெற்ற தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். ஐயோ இவன் ஏதாவது செஞ்சான்னா நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நாம ஏதாவது பேசினாலும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த பயம் இருக்கணுங்க. என்ன தமிழ் வார்த்தை அள்ளு கலண்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கணும். ஆணை பெற்றோருக்கும் ஆணை வளர்க்கும் வளர்ப்பு முறையிலும் சரி, ஆண் வாழும் வாழ்க்கையிலும் சரி, இது என்னைக்கு நடைமுறைக்கு வருதோ, சாத்தியப்படுதோ, அன்னைக்கு இந்த உமன் ஸ்லேவரி ஒளியுங்க, அழிஞ்சே போயிடும். அதுக்காக உமனும் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு எத்தனை பொம்பளை ஆட போகிறாலும் அப்படிப்பட்ட குணம் உள்ளவள் பெண் கிடையவே கிடையாது. இது இருந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சுன்னா, ஆண் நல்லா பார்த்துட்டா, ஆண் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி பெண் நடந்து வருவா ஆணுக்காக. இதுதான் பெண்மையினுடைய குணம். இதை புரிஞ்சுக்காம தான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க பொம்பளைங்களை எல்லாரையும். ஒரு பெண் மனசளவில் ஹாப்பியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கான்னா அந்த குடும்பம், அந்த சமூகம், அந்த சமுதாயம், அந்த ஹோல் வில்லேஜ், டவுன் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எப்போ பொண்ணு டார்ச்சர் பண்ணுறீங்களோ